பாடுவாங்க, துதிப்பாங்க. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க? தேட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது அப்படி சொன்னால், சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா சொல்கிறது தான் நடக்கும், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை மீறி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன், அதை தாண்டி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கே நீ யாருடைய ராஜ்யத்தை நீ தேடுற அப்படின்னா, குடும்பத்தாருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுற, தேடுறேன்னு அர்த்தம். சில குடும்பத்தில் சில பெரியவங்க இருப்பாங்க, அவங்க தப்பே சொன்னாலும் ரைட்டு சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவங்களுடைய ராஜ்யம்தான், அவங்களுடைய காரியம்தான் அந்த குடும்பத்தில் ஈடுபடும். அப்போ அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ராஜ்யம் நடக்கிறது என்று அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்கு நான் அநேக முறை சொன்னது போல, சில குடும்பத்தில் மனைவி ராஜ்யம் நடக்கும். மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த குடும்பத்தில் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு செய்வாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் மனைவி ராஜ்யம் நடக்கும். சில குடும்பத்தில் புருஷனுடைய ராஜ்யம் நடக்கும். புருஷன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தாங்க எல்லாரும் தலையாட்டுவாங்க, எல்லாரும் கீழ்ப்படிவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாரும் அதுக்கு இசைந்து போவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் புருஷனுடைய ராஜ்யம் நடக்கிறது என்று அர்த்தம். சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாமியாருடைய ராஜ்யம், மாமனாருடைய ராஜ்யம், இப்படி யாரோ ஒருத்தவங்களுடைய ராஜ்யம் அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும். அவங்க சொல்கிறதா அவங்க எல்லாரும் கேட்பாங்க, செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. ஆனாலும் அது ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருந்து அந்த குடும்பம் கர்த்தருக்கு என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட மாட்டாங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படுகிறது, அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு தான் அங்கே எல்லாம் செய்து கொண்டு இருப்பாங்க. அது நல்லதாக இருந்து செஞ்சால் பரவாயில்ல, அது தேவனுக்கு சரியாக இருந்து செய்தால் பரவாயில்ல. தேவனுக்கு பிரியமே இல்லைன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தாருடைய காரியத்துக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனிதனுடைய ராஜ்யம் அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கு, அதை அவங்க தேடி கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கள் அப்பா சொல்கிறது இருக்கட்டும், என் ஆண்டவர் சொல்கிறது என்ன, என் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன, அதை தான் தேடணும். எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்கு இது பிரியமா, அதை தேடணும். என் தாய் தகப்பன் சொல்கிறது இருக்கட்டும், இது கர்த்தருக்கு பிரியமா என்பதை தேடணும். அப்படி தேடும்போது தான் நீ அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ தேடுற என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாங்க, என்னங்க எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதா முக்கியம், எங்கள் குடும்பத்தில் என் மனைவி சொல்கிறதா முக்கியம், எங்கள் சொந்தக்காரர் சொல்கிறதா முக்கியம் அப்படின்னா, அப்போ நீ அவங்களுடைய ராஜ்யத்தை நீ தேடிக்கொண்டு இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு அநேக குறைகளும் அநேக பிரச்சனைகளும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது என்ன பண்ண போகிறது கிடையாது, மாற போகிறது கிடையாது. அவங்களுடைய பார்வைக்கு வேணா நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, நான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் எல்லாம் செய்யறேனே அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் ஆண்டவர் சொல்றது, நீ யாருடைய ராஜ்யத்தை நீ தேடுற, யாருடைய ராஜ்யத்தை நீ நிலைநாட்ட விரும்புகிற, உன் குடும்பத்தில் யாருடைய ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது, யாருடைய ராஜ்யத்தை நீ வரணும்னு சொல்லி விரும்புகிற. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும், குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், மனிதனுடைய ராஜ்யங்கள் குடும்பத்தை என்ன செய்து கொண்டிருக்குது, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசம் ஒரு பக்கம், இவங்களுடைய ஆட்சி வரணும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இவர்களுடைய ஆட்சி தான் வரணும், அவர்களுடைய ஆட்சி தான் வரணும், அந்த கட்சிக்காரங்க தான் ஜெயிக்கணும், இந்த கட்சிக்காரங்க தான் ஜெயிக்கணும் என்று சொல்லி ஒரு பக்கம் மனிதனுடைய ராஜ்யத்தை, அரசியல்வாதிகளுடைய ராஜ்யத்தை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படி நினைக்கிறோமா, இவர் தாங்க ஜெயிக்கணும், அவர் தாங்க அரசியலில்